வெள்ளிக்கிழமை சூப்பரான சாம்பார் வச்சாச்சு. முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் சுமார் 2 கத்திரிக்காயெலாம் 1, மாங்காய்லாம் ஒரு மாங்காயில் 1/4 பீஸ் மட்டும்தான் போடுவேன், ரொம்ப சேர்க்க மாட்டேன். ஒரு 5 அவரைக்காய், இந்த மாதிரி கொஞ்சம் இத்தனை காய் போடுறேன்னு பார்க்காதீங்க. சும்மா முருங்கைக்காய்னா பாதி முருங்கைக்காய் இப்படி தான் போட்டு குழம்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதில் எனக்கு பரங்கிக்காய் ரொம்ப சாம்பாரில் போடுற பிடிக்குங்க, அதனால் பரங்கிக்காய் 2 கிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கு பிடிக்கும் சாம்பாரில் பரங்கிக்காய் போட்டால். சாம்பார் ரெடி ஆகிட்டு இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது. பாவக்காயை ஒரு சிலர் அவிச்சிட்டு செய்கிறாங்க. நான் எந்த ஒரு காயுமே அவிக்க மாட்டேங்க. அவிச்சிட்டு தண்ணியை வடிகட்டுற பழக்கமே என்கிட்ட கிடையாது. எந்த காயுமே அவிச்சு செய்யவே மாட்டேன். கருணக்கிழங்க தவிர மற்ற எந்த காய்கறியும் நான் அவிக்கவே மாட்டேன். எண்ணெயில் தான் போட்டு செய்வேன். பாவக்காயும் ரெடி ஆகிட்டு இருக்குது. மசாலா சேர்க்கணும். மசாலானா வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், அவ்வளோதான். வேறு எதுவுமே மசாலானா வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன். கொஞ்சம் ஏன்னா கசப்புக்கு கொஞ்சம் உரப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் பாவக்காயில் மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் மட்டும் சேர்ப்பேன். இனி சேர்த்துருவேன். இன்னொன்று கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார், பாவக்காய் பொரியல். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். எல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க என் கூட. இவருங்க சிலிண்டர் அவங்க தான் பற்ற வச்சு விட்டது. அதனால் சிலிண்டரில் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, கிச்சன் மேடையில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. புரட்டாசி வந்தாச்சு. கையை மோப்ப முடிச்சாலும் அம்மா கையில் ஒன்றும் இல்லை. இறங்கில ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு ரெடியாக. என்ன டிஃப்ரெண்ட்டான வாசம் வருதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பரபரப்பாக நம்ம கிச்சனுக்குள்ளே வேலை பார்த்தாவே கவிச்சு தான் நமக்கு. ஆனால் இப்போ கவிச்சு சமைக்கலையா, என் பிள்ளைங்க ஒன்று ஒன்றா அங்கே இங்கேன்னு நின்றுட்டுருக்கு.